வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா தீபாவளி வருது. ஸோ அந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு 2023ஆம் ஆண்டிற்கான தீபாவளி ஓகேங்களா, அரசின் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கு. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச தீபாவளி பரிசுகள் கிடைக்கும். ஸோ மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் அரசாங்கம் இலவச தீபாவளி பரிசு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாம்பர்களில் அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் ஹாம்பரில் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கான போனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலத்தில் அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே அரசு போனஸ் வழங்கும். போனஸ் 30 நாட்கள் அதாவது சம்பளத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசு கடைகளில் வாங்கும் தீபாவளி இனிப்புகளுக்கு அரசு மானியம் வழங்கும். இனிப்புகளின் விலையில் 25% பார்த்திங்கன்னா மானியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொது பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், அதாவது தீபாவளி நாளில் பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. அது உண்மை, 100% உண்மை அப்படின்னு தான் சொல்லப்படுது. கலாச்சார நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளியை கொண்டாடுவதற்கு மாநிலம் முழுவதும் பல கலாச்சார நிகழ்வுகளை அரசாங்கம் ஏற்பாடு செய்யும். மேற்கண்ட திட்டங்களை தவிர தமிழக அரசு தீபாவளி தொடர்பான பல திட்டங்களை அறிவிச்சிருக்கு. பொது கட்டிடங்கள் மற்றும் கோவில்களில் வெளிச்சம், அது என்ன வெளிச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு மாநிலம் முழுவதும் உள்ள பொது கட்டிடங்கள் மற்றும் கோவில்களை அரசு விளக்குகள் பார்த்திங்கன்னா, அதாவது அரசாங்கம் எந்தெந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த டைமில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக சரி செஞ்சுருவாங்க அப்படின்றத சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா பட்டாசு கடைகள் தீபாவளியை கொண்டாடுவதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் பட்டாசு கடைகளை பார்த்திங்கன்னா வைப்பதற்கு அரசாங்கம் உத்தரவிடுவாங்க, அறிவிப்புகள் வழங்குவாங்க. அரசாங்கத்தோட இடத்திலேயே பார்த்திங்கன்னா பட்டாசு கடைகள் வைப்பதற்கு பார்த்திங்கன்னா அனுமதி வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பச்சை பட்டாசு விற்பனை, அதாவது பாரம்பரிய பட்டாசுகளை விட மாசு குறைவாக உள்ள பச்சை பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய அரசு அனுமதிக்கும். தமிழக அரசு மொத்தம் ரூபாய் 2023இல் தீபாவளி தொடர்பான திட்டங்கள் மற்றும் முயற்சிகளுக்கு 100 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழகத்தில் அரசு மொத்தம் ரூபாய் எவ்வளோ இந்த 2023 தீபாவளி தொடர்பான திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.